கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர், பெரியவர், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லோரும் உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம். தரித்திரம் பிடிச்சவங்க, சாபம் பிடிச்சவங்க, ஒன்றுக்கு உதவாதவங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு தான் கர்த்தர் உயர்த்த போகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஜீவார்த்தை அனுப்பிட்டு இருக்கிறார். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்து நாமத்தை உயர்த்த போகிறார். இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபின் புஸ்தகம் 22 அதிகாரம் 28 வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். இந்த ஜீவார்த்த தலைப்பு பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரா? நம்முடைய பாதைகளில், நம்முடைய வழிகளில் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். அப்படின்னா ஒரு வெளிச்சமான பாதையில் நடக்க போகிறோம். இருளான பாதையில் அல்ல, வழி தெரியாத இடத்தில் நம்ம நடக்க போகிறதில்ல. தெளிந்த அழகாக இருக்கிற ஒரு லக்கை நோக்கி போகிற ஒரு பாதை. வெளிச்சம் இல்லாத பாதை எப்படி இருக்கும்? இங்கே போகணுன்னே தெரியாதுல்ல. சிலவில் உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் இது நீங்கள் போயிட்டு இருந்திருக்கீங்களா? எங்கே போகிறேன்னே தெரியாதவன் போயிட்டு இருந்தீங்களா? அடுத்து என்ன செய்யணும், என்ன படிப்பு, என்ன வேலை, என்ன வியாபாரம், என்ன தொழில், ஊழியத்தில் அடுத்து என்ன செய்யணும், ஒன்றும் தெரியாமல் எங்கேயோ போன மாதிரி ஏதோ ரூட்டில் போகுது. அது எங்கே போகணுன்னே எங்களுக்கு தெரியலை. அப்படி போயிட்டு இருந்தீங்களா? இனி அப்படி இருக்காது. இங்கே போக வேண்டிய பாதை இதுதான்னு சொல்லிட்டு வெளிச்சத்தை ஆண்டவர் காட்ட போகிறார். இந்த பாதையில் நட மகனே, மகளே, நீ நடக்க வேண்டிய பாதை இதுதான், நீ போக வேண்டிய பாதை இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவாக. அக்னி ஸ்தம்பமாக இருக்கிற தேவன், மேகஸ்தம்பமாக இருக்கிற தேவன், அக்னியாக இருக்கிற தேவன், வெளிச்சத்தை இந்த பூமியிலே கொடுப்பதற்காக வந்த ஆண்டவர், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வந்த ஆண்டவர் வெளிச்சத்தை காண்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையின் சரித்திரத்தை ஆண்டவர் மாற்றி எழுதப் போகிறார். உங்கள் குடும்பத்தின் சரித்திரத்தை மாற்றி எழுதப் போகிறார். வெளிச்சமான பாதை நடக்கப் போகிறீர்கள். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தின் பாதையில் நடத்தும். போகிறதுக்கு வழி தெரியாமல் நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த வழியில் போ, இந்த ரூட்டில் போ, இதை செய் என்று தெளிவாய் ஆண்டவரை நீங்கள் நடத்துங்கப்பா. உடைய குரலை பார்க்கட்டும், உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. குறிப்பாய் வியாதிப்பட்டு கலங்கி கண்ணீரோடு வியாதிப்படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு சுகமாக்கும். கேன்சர், கிட்னி பிரச்சனை, இருதய பிரச்சனை, சுகர், ப்ரெஷர் எல்லாமுடைய பிள்ளைகளை விட்டு முற்றிலுமாய் விலகட்டும். ஆண்டவருடைய அற்புதமான சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கட்டும் என்று செபிக்கிறோம். பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிறந்தநாளோடு உடைய பிள்ளைகளுடைய துக்கம் விலகி சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கட்டும், நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காய் செபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மேன்மையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற, ஆண்டவரே கமெண்டில் ஜெப குறிப்புகளை அனுப்ப போகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஜெப குறிப்புகளுக்கு தேவன் பதில் கொடுங்க, அற்புதம் செய்யுங்க, சாட்சியில் எழுப்புங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.